துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தம்மை பற்றி தேவையின்றி பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார். ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு, மொட்டக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் மத்தியில் பேசிய அவர், துணை முதல்வர் உதயநிதிக்கு உழைப்பு என எதுவும் கிடையாது. அவர் என்ன உழைத்தார்? ஆனா அவர் நம்மை பற்றி மிக அநாகரிகமாக பேசி வருகிறார்னு எடப்பாடி பழனிசாமி தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதிமுக ஆட்சியின் போது நடந்தாய் வாழி காவிரி திட்டம் பற்றி தான் பேசிய போது கேலியும் கிண்டலும் செய்த திமுக அரசு அந்த திட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என விமர்சித்திருக்காரு. ஆனா அதே நேரம் அதிமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக மத்திய அரசு தற்போது அந்த திட்டத்திற்காக 12,500 கோடி ரூபாயை ஒதுக்க இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அரிசி, மளிகை போன்ற அனைத்து பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்து விட்டதாகவும், சாமானிய மக்களின் உண்மை நிலையை உணராத ஒரு திறமையற்ற நபர்தான் தமிழகத்தை ஆள்கிறார்னு கடும் விமர்சனம் செஞ்சிருக்காரு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த பிறகு திமுக மட்டுமின்றி காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற பிற கூட்டணி கட்சிகளும் பதறுவதாக எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டிருக்காரு.